ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் கழகத்தினுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்த பொழுது முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் அங்கே இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து விட்டு வாருங்கள், அவரிடத்திலே போய் பேசிவிட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தி உங்களுக்கு வாழ்த்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை பார்த்தவுடன் நேராக நான் வந்த இடம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்த சத்தியமூர்த்தி பவன். அதேபோல இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகிறது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களிலே இப்படிப்பட்ட வெற்றியை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறவில்லை என்கின்ற ஒரு வரலாற்றை எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே காட்டப் போகிறார். அதேபோல இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே எங்களுடைய தலைவர் தளபதி அவருடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி இருக்கின்ற மக்கள் நலத்திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம். இந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய கதாநாயகன் இருக்கப் போகிறது. எங்கள் தலைவருடைய வியூகங்களும் அவருடைய யுக்திகளும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவருடைய பிரச்சாரமும் தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரப் போகிறது. அதோடு மட்டுமல்ல, தாங்கள் வைத்திருந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விட்டுக் கொடுத்து தோழமையோடு எங்களோடு இணைந்து மிக வேகமாக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளும் இன்றைக்கு எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கு. எனவே அவர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. அந்த வெற்றி 2026 தேர்தலிலே இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட வெற்றியை எட்டப் போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற சான்றாக அந்த வெற்றி இருக்கும் என்பதை மட்டும் உங்களிடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரியான அழுத்தம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போன முறை அண்ணன் EVK இளங்கோவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவர் நின்றார். அதனால இதுல சாதிக்கோ மதத்திற்கோ இடமில்லை. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த காலத்திலும் சாதி மதத்தினுடைய அடிப்படையில் யாருக்கும் எந்த இடத்திலும் வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதுமே இல்லை. ஏன்னா சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அந்த இந்தியா கூட்டணியிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். சாதிக்கும் மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இயக்கமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டணியிலே நாங்கள் இருந்திருக்க முடியாது. பிரச்சாரம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவருடைய தலைமையில மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போகின்றோம். அதற்கு தலைவர் தளபதி அவர்களும் உதயநிதி அவர்களும் அதற்கான வழிவகைகள் எல்லாம் எங்களுக்கு வகுத்துக் கொடுக்க இருக்கிறார்கள். எனவே பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்களோடு சேர்ந்து எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து தோழமை கட்சிகளோடு சேர்ந்து முடிவெடுத்து எவ்வளவு வேகமான அல்லது எவ்வளவு முக்கியத்துவமான எவ்வளவு வியூகம் வகுத்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.